கடந்த ஆண்டு நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதில் திமுக கூட்டணி 40க்கு 40 இடக்கும் ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, நினைவு இருக்கா? ஆமாம், நாங்கள் தொடருவோம். ஆனால் வெற்றி பெறப்போவது திமுக அணி. திமுக வெற்றி பெறும். 40 இடங்கள் அவர் தான் வருவார். ஃபுல் ஸ்வீப் அவங்க. இதுதான் அவுட்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க. அது எந்த இன்கம்பன்ஸோ நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் சந்திப்போம். 40ன்னு எப்படி சொன்னீங்க? இல்லை, எனக்கு அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிறதா என்னுடைய கணிப்பு. அதுக்கு காரணம் அப்போவே 2019 அதிமுக ஆட்சியில் இருந்தது, கூட்டணியும் இருந்தது, ஒன்றாவும் இருந்தாங்க, பாஜகலாம் கூட இருந்தாங்க. அவங்க 39 இடம் வந்தாங்க. தேனி ஒன்று தான் அதிமுக வந்தது. இப்போது அதிமுகவும் பிரிஞ்சிட்டாங்க, பாஜகவும் கூட இல்லை. ஆகவே என்னுடைய கணிப்பு 40 வந்துடுவாங்க. 2024 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருக்குன்னு தான் நாங்கள். திருப்பு முனையா? ஆமாம், அதாவது களம் மாறிவிட்டது. எப்படி சொல்கிறீங்க? அதாவது திமுக கூட்டணி, அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டில் அரசியல் இருதுருவ அரசியலாக மாறிடும் தான் என்னுடைய கணிப்பு. திமுக வெர்சஸ் தேசிய ஜனநாயக பைப்போலார் ஆகும்ன்ட்டு தான் என்னுடைய. சரி, இன்றைக்கும் செகண்ட் போல ஏடிஎம்கே தானே இருக்குது. அந்த இடத்த அவங்க இழக்கவே இல்லையே. அவங்க 2வது இடம்னு உறுதியாக நினச்சிருந்தா விக்கிரவாண்டியிலையே அவங்களே நிற்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. இன்றைய அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, நான் ஒன்று குறைச்சி மதிப்பிடல. ஒரு இடம் கூட வள்ளி. அவங்க இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லாமே புறக்கணிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. அது ஒரு அழகாக பார்க்க முடியுமா? இல்லை, நான் அதை சொல்லலை. இவங்களாவே என் இடத்த காலி பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளாலேயே ஒரு நம்பிக்கை இல்லை. புதுக்கோட்டையே திமுக புறக்கணிச்சு. நமக்கு குறைவாக ஓட்டுகள் வரட்டும், அதிகமாக வரட்டும், அது வேறு. ஏன் அந்த எண்ணம் வந்தது? இல்லை, அந்த எண்ணம் எல்லாருக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கேன். இல்லை, அதாவது அது சூழ்நிலை வேறு. இப்போ புரட்சி தலைவியோ மற்றவங்களோ வெற்றி தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வந்தாங்க, அந்த நிலைமை வேறு. ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் நான் கருதுறது அது குறைந்து வருகிறது என்பது தான் என்னுடைய கணிப்பு. எதிர்காலத்தில் இன்னும் கஷ்டப்படுவோம். தொடர் தோல்விகளை சந்திக்காத இயக்கம் உண்டா? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக நிறைய தோத்துச்சு. எம்ஜிஆரும் தோத்தார் நாடாளுமன்ற தேர்தலில், ஜெயலலிதா தோத்துருக்குறாங்க. இந்த தோல்வியை மட்டும் நம்ம ரொம்ப அதீதமாக சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எடுத்தோம். அதுக்கு என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியிலேருந்து ஒருவரை நீக்கிறோம்னு வைங்க. நம்ம அந்த கட்சி தலைவர் என்ன அறிக்கை கொடுப்பார்? இன்னாரை நீக்கிட்டோம், அவரோடு எந்த தொடர்பும் நம்முடைய கழக தோழர்களோ ஆதரவாளர்களோ வைத்துக்கொள்ளக்கூடாது. சரி, அப்படி தான் போடுவாங்க. அப்படி போட்டு இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு ஓபிஎஸ் நிற்கிறார், அவரை இவங்க கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ஏன் ஓபிஎஸ்க்கு போடுறாங்க? அங்கே இருக்கிற அதிமுக கேண்டிடேட் ஏன் டெபாசிட் எடுக்கிறார்? தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி எடுக்க இங்கே மற்ற முன்னாள் மந்திரிகள்லாம் அவங்க பிள்ளைகளை நிறுத்தாமல் தவிச்சுக்கிட்டாங்க. ஜெயக்குமார் சிக்கிக்கிட்டார். ஜெயக்குமாரை பொறுத்த வரையில் பழனிசாமியினுடைய எதிரொலி. அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதைத்தான் பேசுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் அங்கே நிற்கிறார். இங்கே இரட்டை இலைக்கு என்று இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அவங்க வாக்குகள் ஏன் வரல? அது ஏன் மற்ற கட்சிக்கு போகுது? ஒரு தலைவர் சொல்கிறாரு, அவர் தலைவருடைய சார்பில் நிற்கிறாரு, அவருடைய மகன் டெபாசிட் வாங்க முடியல. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் தலைவரால் நீக்கப்பட்டவர் நிற்கிறாரு, அங்கே அதிமுக டெபாசிட் வாங்க முடியல. இது எதை காட்டுகிறது? என்னை பொறுத்தவரையில் நிர்வாகத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். இந்த இடைவெளி புரட்சித் தலைவர் காலத்திலேயோ புரட்சித் தலைவர் காலத்திலேயோ இல்லை.
நாடாளுமன்ற தேர்தல் இது ஒரு தேசிய அளவில் ஒரு பிரதமர் வேட்பாளர்னு அவங்க முன்னிறுத்துறாங்க. எதிர்த்தரப்புலேயும் ஒரு டிஃபேக்டோவாக ராகுல் காந்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த அழகை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா? சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 19 விட 21 அதிமுக பெட்டர் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் கவனம், கூடுதல் அக்கறை, கூடுதல் ரிசோர்ஸஸை இறக்கி அதிமுகவால் 26 பரிமளிக்க முடியும். நான் சொல்கிறது, ஒரு இயக்கம் என்கிற பொழுது ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதையே தான் தொண்டர்கள் நினைக்க வேண்டும். தொண்டர்கள் என்ன நினைக்கணும்? நமக்காக தான் நம்ம தலைவர் இருக்கிறார். அதுதான் ஒரு இயக்கத்திற்கு உயிர் நாடி. நான் இன்றைய அதிமுகவில் பார்ப்பது, தலைவர்களுடைய எண்ணம் வேறு, அவர்கள் உத்தரவு வேறு, கீழே இருக்கிற தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவர்களுடைய உணர்வு வேறாக இருக்கிறது. இந்த மாதிரி நான் அரசியலில் பார்த்ததில்லை. இட்ஸ் எ லீடர்ஷிப் கிரைசிஸ். அதாவது அனைத்து தொண்டர்களின் உணர்வுகளையும் மதிக்க அல்லது அவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு தலைமையை அவங்க கொண்டு வந்தால்தான் எதிர்காலம் இருக்குது. நான் அது ஏற்கனவே சொன்னேன், டிரைவரை மாற்றுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட எல்லோரும் சண்டைக்கு வந்தாங்க. இப்போ இன்றைக்கி டிரைவர் மட்டுமல்ல, வண்டியை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஓடும் போல் இருக்கே. ஓடும் போல் இருக்கே வண்டி. ஒன்றும் ஓடுலேயே விற்கிற வண்டியில் வச்சிருக்கிறாங்க. நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்துப்போம் அப்படின்னு 26 பார்த்துப்போம். 2026 என்ன பேட்டில்ஸில். அதாவதுங்க, ஒரு இயக்கம் தேங்கிய குட்டையாக இருக்கக்கூடாது, தெளிந்த நீரோடையாக இருக்கணும். புதிய வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி ஜெயிப்பது சுலபமா? ஜெயிக்குது தோக்குது ஃபைட் பண்ணணும்ல பாலிட்டிக்ஸில். நான் சொல்கிறது, நான் அதான் முதல்ல சொன்னேன், என்னை பொறுத்தவரையில் அரசியல் நம்ம கையை விட்டு இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரையில் வாரி விட்டது. இனிமே அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே ஆட்சி, திமுக கூட்டணி மாநிலத்திலே ஆட்சி, மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மோதல்கள் தான் உங்களுக்கு அரசியலில் வரும். ஸோ இரு துருவமாக மாறிடுச்சு. ஆமாம், அதில் ஒரு துருவம் திமுக கூட்டணி, இன்னொரு துருவம் தேசிய ஜனநாயக. போலரைஸ்டு பாலிடிக்ஸ். திமுக இருந்தது, இன்னைக்கு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறிடுச்சு. இப்போ ஒரு ஆஃப்டர் தாட் அங்கே 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு, இபிஎஸ்ஸை சுற்றி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்? அப்போ அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க போகிறாங்க, ஆனால் அவங்க உஷாராயிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச சில முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய மகன்களை நிறுத்தலாம் என்று இருந்தார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை விட்டுட்டு வேறு கிடைச்ச ஆளை போட்டு தேர்தல் நடத்தினார். ஸோ ஜெயிக்க முடியாதுங்கிற அவநம்பிக்கையால் தான் இந்த மாதிரி உள்ளூரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாரும் இந்த குரங்கு குட்டியை வச்சு சூடு பார்க்குற மாதிரி மற்றவங்கள வச்சு சூடு பார்த்தாங்களே போய் அவங்க நேரடியாக ஈடுபடவில்லை. ஏதோ நல்ல பொசிஷனில் இருந்தவங்க அதிமுகவில் அவங்க யாரும் முன் வரலையே. இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஓபிஎஸ் கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். அவருடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்? அவர் தான் ரிசல்ட்டு வந்த உடனே சொல்லிட்டார் ஒத்துமை வேணும்ட்டு. எந்த தியாகமும் செய்ய தயார்கிறாரு சொல்லிட்டார். அவர் என்ன தியாகத்தை சொல்கிறார்? அவர் அவரை தான் கேட்கணும். நம்ம உங்கள்கிட்ட மறந்துருந்துருக்கு இல்லை, என்கிட்ட ஒன்றும் சொல்ல. அவர் இபிஎஸ் தலைமையை ஏற்கிற தியாகமா? அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இவங்க ஆட்சியில் இருந்த பொழுதே நடந்த செயற்குழு கூட்டத்தில் யார் ஒருவரையும் தனிப்பட்ட ஒருவரை முன்னிலைப்படுத்தாதீர்கள், தோற்று விடுவீர்கள், ஒரு கூட்டு தலைமையை ஏற்படுத்தி கொள்கையை சொல்லி மறைந்த தலைவர்களின் புகழை போற்றி தேர்தலில் இல்லுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னேன். அதுக்கு 2020 அப்போ தான் உங்கள்கிட்ட நீங்கள் பொலிட் பியூரோ மாதிரி சொன்னீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கு எடப்பாடி மண்ணாட்டாவது என்கிட்ட எல்லாம் சத்தம் போட்டாங்க. அப்படி சரின்ட்டு நான் வந்துட்டேன். நான் முதல்ல இருந்து அதான் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ஷன்ஸ்லாம் இணைய வாய்ப்பு இருக்கா உங்கள் கணிப்பில்? சரியில்லை, அது எல்லாரும் விட்டு கொடுத்தால் விட்டு கொடுத்து சேர்ந்தாங்கன்னா நல்லது. ஓபிஎஸோடைய ஆனால் விட்டு கொடுத்து சேர்ந்தால் கூட நான் சொன்ன மாதிரி என் மனசில் படுறது, இந்த வர்ற காலத்தில் நீங்கள் இந்த 2 சக்தியும் மீறி அரசியல் பண்ணுறது கஷ்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.